இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் வந்தான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன ஆண்டவரே செய்யணும்? அப்ப இயேசு சொல்றாரு, அந்த 10 கட்டளைகளை கற்பனைகளை நல்லா கை கொள்ளுப்பா. அவன் சொல்றான், என் சிறு வயது முதற்கொண்டு நான் அதை கை கொண்டு வருகிறேன். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, இயேசுகிட்ட போய் சொன்னா கரெக்டாக சொல்லிடுவாரு. அவர் உள்ளத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிறவர். அப்போனா அந்த பையன் என்ன செய்யறான்? அம்மா அப்பாவுக்கு நல்லா கீழ்ப்படுகிறான். ஏன்னா 10 கட்டளையில் ஒன்று, திருடாமல் இருக்கான், பொய் சொல்லாமல் இருக்கிறான், டெய்லி கரெக்டாக வர்ஷிப்புக்கு போயிடுறான், ஆண்டவரை மாத்திரம் வழிபடுறான், ஓய்வு நாளில் கரெக்டாக இருக்கிறான், விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறான், வேசித்தனம் செய்யாமல் இருக்கிறான், மற்றவங்க பொருளை இச்சியாமல் இருக்கிறான். இதெல்லாம் தான் 10 கட்டளை. இதை எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து அந்த பையன் சரியாக செய்கிறான். இப்போ இருக்கதே போதும், இப்போ அவன் பண்ணுற 10 கட்டளையே போதும் நம்மளை பார்த்தா, இல்லையா? சரியாக சபைக்கு வரதே போதும். ஆனால் ஆண்டவர் பார்த்து கேட்குறான், இன்னும் அதில் தான் ஆண்டவர் ரொம்ப எப்போதுமே ஆச்சரியப்படுறாரு. இன்னும் என்ன குறைவுன்னு ஒன்று அவனுக்கு அழகாக ஒரு நல்ல பதிலை இயேசு சொல்றாரு. அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினாய். ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ இப்ப சர்க்குணன். இந்த கேரக்டரே நல்ல கேரக்டர் தான். யூஆர் ஓகே, யூஆர் ஆல் ரைட், நீ நல்லா இருக்க. ஆனா பூரண சர்க்குணன் 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்கன்னா, அந்த பூரண சர்க்குணர்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் யாருடைய கேரக்டர்னா பிதாவுடைய கேரக்டர்.